வணக்கம் நண்பர்களே. இப்போ இதில் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய மீன் பாருங்களேன். இது என்ன மீன் சொல்லுங்கள்? வழ 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 வழன்னு பிடிக்கவே முடியலங்க. இது வந்து விரால் மீன். பார்த்தீங்கன்னா இது ஏரியில் போய் பிடிச்சிட்டு வந்தாங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது பாருங்களேன். ஐயோ வழ வழ வழன்னு இருக்குது, தொடும்போதே வழுகிட்டு போகுது. இதோட பெனிஃபிட் தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷு ஏரியில் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. இதில் மீன்னாவே நிறைய சத்துக்கள் தாங்க. கடல் மீனுன்னு பார்த்தீங்கன்னா அதில் சில விதமான சத்துக்கள் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ஏரி மீன்லாம் நிறைய பெனிஃபிட் இருக்குது. மீன் எண்ணெய் பாருங்களேன், வழ வழ வழன்னு இருக்குது. இந்த மூட்டு வலிக்கெலாம் ஆரோக்கியமான ஒன்று. இதை சாப்பிட்றதால நம்மளுக்கு எலும்பு சம்மந்தமான பிரச்சனை, மூட்டு வலி சம்மந்தமான பிரச்சனை, இதய நோய், இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபிஷ்ஷஸில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நம்மளுக்கு நல்ல கொழுப்பு. அந்த கொழுப்பு நம்மளுக்கு முக்கியமாக அவசியம். தோல் சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மீன் சாப்பிட்றதால வராது. இந்த முகப்பொருள்லாம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வராது இந்த மீன் சாப்பிட்டா. நல்ல ஷைண்டு கொடுக்கும், ஃபேஸுக்கு நல்ல ஷைண்டு கொடுக்கும் பார்த்தீங்களா. வழவழன்னு இருக்குது பார்த்தீங்களா, நல்ல ஃபேஸுக்கு நல்ல ஷைண்டு கொடுக்கும். முகப்பருவு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதனால் எல்லோரும் இந்த ஃபிஷ்ஷை சாப்பிடுங்க. ஏரி மீனுன்னு சொல்லிட்டு இதை ரொம்ப சீப்பாக நினச்சிடாதீங்க. இது எவ்வளோ தெரியுங்களா? 1 கிலோ மீன் 350 ரூபா. இப்போது இது மொத்தம் 2 கிலோ மீன். இந்த 4 மீன் 2 கிலோ மீன் 700 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கோம். இது கிடைக்காது சீக்கிரத்தில், கிடையாது. சீசனுக்கு தான் கிடைக்கும் இது. இப்போ இதோட சீசன் நல்லாயிருக்கு. ஏரியில் வளர்க்குற மீனை விட வளர்க்குற மீனே சில சம்திங் பொருள் போட்டுட்டு என்னென்னவோ சாப்பிட வச்சு வளர்க்குறாங்க. அதை விட ஏரி மீன் சாப்பிட்லாம். இந்த மீனில், கடல் மீனில் வஞ்சரம் முள் இல்லாத மீன். அதே மாதிரி ஏரி மீனில் முள் இல்லாத மீனுன்னு பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். வஞ்சிரம் டேஸ்ட்டுக்கு இது பயங்கரமாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வஞ்சிரம் எந்த டேஸ்ட்டில் இருக்கோ அதே டேஸ்ட்டில் இந்த ஏரி மீன் இருக்கும். சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறம் இன்னொன்று சொல்ல வந்துட்டு பாருங்க, இந்த வழவழப்பு தன்மை நம்ம பெரியவங்களுக்குலாம், இந்த வயசான பிறகு மூட்டு வலியில் மூட்டு வலி, மூட்டில் அந்த லிக்விட் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மூட்டு தேய்மானம்லாம் பார்த்தீங்களா. இந்த வழவழப்பு தன்மை உள்ள எல்லா ஐட்டம்ஸ்லேயுமே அது ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், எல்லா விதமான அந்த வழவழப்பு தன்மை கொண்ட பொருட்களில் எல்லாமே மூட்டு வலி, அந்த ஜாயிண்ட் பெயின்லாம் வரவே வராது இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா.